ஓகே கைஸ், இப்போ நாங்கள் ஸ்வார்ட்ஸ்வால்ட் மியூசியத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பழைய சாமான்களும் பழைய ஃபோட்டோஸுகளை தான் அவங்க கலெக்ட் பண்ணி மியூசியமாக வச்சுருக்கிறாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, சும்மா மேலோட்டமாக இருக்கிற இடங்களை உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து காட்டுறேன். இதுதான் இங்கே இருக்கிறவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். ஆம்பளைகள் இதுவும் பொம்பளைகளோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். அவங்க யூஸ் பண்ண பிளேட்டா இல்லை இவங்க மியூசியத்துக்காக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல. இதெல்லாம் இந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ண மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இது அப்படியே அவங்க மியூசியத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. நார்மலாக நான் மியூசியம் சம்மந்தமான வீடியோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஏன் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தேன்டா, இங்கே இருக்கிறவங்க எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்காக இந்த மியூசியம் வச்சுருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே மர வேலைகள், எல்லாம் கையாலேயே செஞ்சு கையாலேயே மேனுஃபேக்சரிங் செஞ்ச பொருட்கள் தான் இங்கே அவங்க செஞ்சுருக்குறாங்க அந்த நாளில். அது அப்படியே நேச்சுரலாகவே அவங்க மியூசியம் ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே மரத்திலேயே அவங்க செதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த கிளாக்கில் இருந்து இந்த மனுஷன் எல்லாமே மரத்திலே அவங்க வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதை பார்க்க முடிவாக இருக்குது. இந்த மாதிரி இடங்கள் ஜெர்மனில் இருக்கிற இடம் குறைவான. இந்த ஸ்வார்ட்ஸ்வால்டில் நிறைய இப்படியான இடங்கள் இருக்குது. நாங்கள் போகிற இடங்களில் பார்க்கலாம். இன்னொரு இடம் இருக்குது, இங்கேயும் பெயிண்டிங் வேலை செஞ்ச இடம் தான். நான் முதல்ல உள்ள இன்டர் ஆனோன்னு நினச்சேன். ஒரு உண்மையான ஒரு ஆள் இருக்குன்னு. ஆனால் இது மியூசியம் அவங்க செஞ்சு வச்சுருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வேலை செஞ்ச இந்த கிளாக் வேலை செஞ்ச சாமான்கள் அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த கிளாக் இதுதான் அவங்களோட அந்த மியூசியமாக செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த கிளாக்குக்கு ஒரு பின்னால் ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல இந்த மியூசியத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இவர் இந்த கிளாக்குக்கு ட்ராயிங் பண்ணுறார். மேலே ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு இடம் இருக்குன்னு சொன்னவங்க. சரி, அதையும் பார்ப்போம்ட்டு. இது இதுவும் அவங்களோட ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது. அதாவது இதில் யாரோ ஒரு ஆள் படுத்து விட்டாங்க. சரி, இந்த பட்டன் அமர்த்தட்டாமல் ஏதோ வருமா பார்ப்போம். ஸோ அந்த பட்டன் அமர்த்த அவர் குரட்டை விட்டு நித்திர கொள்றது கேட்குது. மனுஷன் நாங்கள்லாம் எப்படி குரட்டை விடுவோம்னு எங்களுக்கு தெரியாது, என்ன நித்திரையில் இருக்குவோம். ஆனால் உன்னராக்கள் குரட்டை விட்டுற நேரம் எங்களுக்கு சிரிப்பாக இருக்குதா. இவங்க 2 பேரும் படுத்துருக்குறாங்க. ஒரு ஆள் முடிச்சிருக்கிறார். நான் அந்த என்கி தான் குரட்டை விட்டுறான்.
இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டு இருக்கிற இடம் வந்து ஃபேமஸ் ஆனது இந்த குக்கு க்ளாக்குக்கு தான். ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் பழைய காலத்தில் செஞ்ச க்ளாக் தான் இருக்குது, அதாவது குக்கு க்ளாக்குன்னுவாங்க. ஸோ நான் அதை தனி ஒரு வீடியோவை நான் இன்னொரு இடத்துல போய் எடுத்து காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே கையால் செய்யப்பட்ட குக்கு க்ளாக். நார்மலாக உண்டை மட்டும் காட்டுறேன். இதில் பாருங்கள், 1820ஆம் ஆண்டு செஞ்ச இந்த க்ளாக். ஸோ இதில் எல்லாமே அந்த காலங்களில் அவங்க செஞ்ச க்ளாக் தான். ஸோ இன்னமும் இந்த க்ளாக் வேலை செஞ்சு கொண்டு தான் இருக்குது. இது வந்து ட்ரைபேக் ஃபர்ஸ்ட் எய்ட் வாகன், அதாவது முதலுதவி. இப்போ ஆம்புலன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த நேரங்களில் இதில் தான் அவங்க ஆக்களை ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் போட்டிருக்கு அப்படி தான் கிரங்கன் ட்ராகன்ட்டு போட்டிருக்கு, அதாவது வருத்தக்காரரை ஏற்றி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ஒரு வண்டி. ஸோ அந்த காலத்தில் இப்படி தான் எல்லோரும் கஷ்டப்பட்டுருப்பாங்க எல்லா விஷயத்துலையும். இப்போ நாங்கள் எவ்வளவோ சிஸ்டமேட்டிக்குகள், எவ்வளோ டிஜிட்டல் இதுகள் வந்திருக்கு. ஆனால் அந்த நேரங்கள் அது ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே அவங்க சொந்த முயற்சியிலையும் சொந்த கஷ்டப்பட்டு சொந்தமாகவும் தான் எல்லாம் செஞ்சுருப்பாங்க. இவங்க யூஸ் பண்ண சுத்தியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கைப்பிடி கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் நார்மலாக இப்போ யூஸ் பண்ணுற சுத்தியில் கைப்பிடி நேராக இருக்கும், இது வளைஞ்சிரு. சொல்லுவேல அவங்களுக்கு அது ஈஸியாக இருந்திருக்கலாம் அந்த நேரங்களில் அப்படி வளைஞ்ச கைப்பிடிகள் பாவிக்கிறது. இவர் இருக்கிற இடத்துல குளிராக இருந்திருக்கும், அதுதான் அந்த இருக்கிற ஐட்ஸ்னோ இல்லை இந்த இரும்பை வச்சு தட்டுறதுக்காக அது இருக்கிற இடமா இருக்கலாம். ஸோ நாங்கள் இப்போ ஒரு நிலத்துக்கு கீழே குகை மாதிரி ஒன்று இவர் இப்போ தான் அதை தோண்டி இருக்கிறார். ஸோ அந்த நிலத்துக்கு கீழே இவங்க தோண்டி இது குகை மாதிரி செஞ்சிடும். இதுக்குள்ளே அந்த எடுத்த அந்த கல்லுகள் தான் இதில் வச்சுருக்குறாங்க அந்த மியூசியத்தில். ஸோ இப்படி விதவிதமான கல்லுகள் இருந்துருக்காங்க உள்ள இந்த இடத்துல. இதில் கதவு இருக்குது, துறக்க இயலாது. ஸோ ஓகே, இந்த அண்டர் கிரவுண்ட் இல்லை, இது வந்து என்ன சொல்கிறது, நிலத்துக்கு கீழே நிலக்கரி தோன்றதுக்கு அண்டர் கிரவுண்ட் மாதிரி உள்ளே போவாங்க, அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ இதில் த்ரூக் பண்ண சொல்கிறாங்க, என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்த நாங்கள் த்ரூக் பண்ண அமர்த்தின அந்த சுவிட்சை, இந்த கல்லெல்லாம் அதில் கலர் தெரியுது. ஸோ இதுக்குள்ள ஒரு இடம் இருக்குது. இதையும் கிளிக் பண்ணலாமா பார்ப்போம். இல்லைண்டு இங்கே ஏதோ சத்தம் கேட்குது, அதை கிளிக் பண்ண. இதற்கு எல்லாம் நாங்கள் லைட்டிங் சிஸ்டமும்
இந்த கல் எடுத்த இடம் தான் இதெல்லாம் இங்கே எடுத்த கல்லாக இருக்கணும். இந்த இடத்த ட்ராயிங்காகவும் செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த ட்ராயிங் தொட்டு பார்ப்போம், எல்லாம் இருக்கும் தெரியலை. இந்த இடத்தை பார்த்தாலே நாங்கள் அந்த உண்மையான ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நீங்கள் பாருங்க, இங்கே இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க இந்த குகையை தோன்றதுக்கு. குகண்டு இல்லை, இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியலை. இது அண்டர் கிரவுண்ட் ஒரு நிலக்கரி எடுக்கிறதுக்கு போகிற மாதிரி அப்படி தான் எனக்கு தெரிஞ்சது. இப்படி தான் உடுப்பு போட்டிருப்பாங்க சில நேரம். இதுதான் அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகிற ட்ரெயின் கண்ட்ரோல் பண்ணுற இடம். இவர் தான் ட்ரெயின், அந்த ட்ரெயின் மாதிரி இருக்கிற அந்த உள்ளேருந்து எடுக்கிறத வெளியே கொண்டு வரதும் உள்ளே கொண்டு போகிறதுக்கான கண்ட்ரோல் பண்ணுற இடம். ஸோ அதையும் நாங்கள் வடிவாக செஞ்சுருக்குறாங்க. ஓகே காய்ஸ், நீங்கள் இந்த மியூசியம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பார்த்தேன், எனக்கு வித்தியாசமாக இருந்தது இந்த இடத்த பார்க்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இடத்துல நான் எடுக்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்வார்ட்ஸ்வால்ட் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் காய்ஸ். அதுவரை see you then, bye bye.